ஹலோ ராதா. குட் மார்னிங். பாரு, நாளைக்கு நாங்க எல்லாம் பிக்னிக் போறோம். நீயும் வர்றல? நான் வரலம்மா, பரீட்சை நெருங்கிடுச்சு. இனிமேதான் நான் போய் புத்தகங்கள் எல்லாம் தேடணும். ஆமா, பெரிய பரீட்சை. சும்மா ஜாலியா போயிட்டு வரலாம்னா இல்லாத ராங்கி எல்லாம் பண்றீங்க. சும்மா வாராதா? வரலைன்னா விடவா போறீங்க? ஓகே. அப்படி கேளுங்க சொல்றேன். If you have no objection, இப்படியே பின்னாடி உட்கார்ந்துட்டு வந்தீங்க. அது கனவுல கூட நடக்காது. அது நடக்காட்டி போகுது. நீங்க இப்ப 20 மைல் நடக்கணும். அத பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். ஓகே. இதெல்லாம் ஒரே கல்லும் முள்ளுமா இருக்கும். தங்களின் பூ போன்ற பாதம். என்ன? இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும். வழியில ஒரு விளக்கு கூட கிடையாது. எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. தயவு செஞ்சு நீங்க போறீங்களா? சரி. இங்க இருந்து 6வது மைல்ல ஒரு சுடுகாடு இருக்குதா. இருட்டினதும் அங்க பேய் பிசாசெல்லாம் நடமாடுதான் எல்லாரும் சொல்றாங்க. நேத்து சாயங்காலம் கூட ஒரு ஆளை அடிச்சு போட்டு அவன் ரத்தமா கத்திக்கிட்டு கிடந்தான். அதனாலதான் சொல்றேன், நீங்க கூட என் சைக்கிள்லயே வந்துடலாம்னு. நான் செத்தால சாவேல தவிர ஒரே சைக்கிள்ல உங்க கூட வர மாட்டேன். நீங்க போறீங்களா? சொன்னா கேட்க மாட்டீங்க. ஆனா இப்படி ஒரு பெண்ணை தனியா விட்டுட்டு போறோமேங்கிறது நினைச்சால்தான் என் மனசு துடிக்குது. வர்றேன். மிஸ்டர் சுந்தர், குட்டியா? ஆமா. என் மேல் உங்களுக்கு ரொம்ப கோவம் இல்ல? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்களா? சில சமயம் உங்ககிட்ட ரொம்ப கடுமையா நடந்துட்டேன். அதனால இதுக்கெல்லாம் போய் இட்ஸ் நாட் a big thing. I'm not a fool. வந்து நீங்க சாயங்காலம் ஃப்ரீயா இருப்பீங்களா? எப்படி எப்படி? நாளைக்கு சாயங்காலம் நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களான்னு. ரோமியோ ஜூலியட் படம் பார்க்கலாம்னு நினைச்சேன். உங்களுக்கு சௌரியம் இல்லாட்டி வேண்டாம். என்னங்க உங்க கூட தனியா பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். என் ஆசை இன்னைக்குதான் நிறைவேறும். இனிமே சொல்ல, நானும் உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு எல்லாம் தெரியும். தெரியுமா? தெரிஞ்சுதானே என்ன இப்படி சோதனை பண்ணீங்க? சுந்தர், உனக்கு இப்படி ஒரு குருட்டதிஷ்டம் அடிக்குமாடா? என்ன இல்ல? சாக்குத்தனம் நடக்க மாதிரியே இருக்குது. என்னங்க முகத்தையே பாக்குறீங்களே, கால பாருங்களேன். ராதா, ராதா, ராதா.
என்ன இப்படி தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? நான் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அவரா? அது யாருது அவரு? சொல்ல வெக்கமா இருக்கு. என்னடா இது, நமக்கு ஒரு வில்லன் வந்துட்டானா? யார் அந்த அவரு? உங்க ஃபியூச்சர் ஹஸ்பண்டா? பரவாயில்லையே, கரெக்டா சொல்லிட்டீங்களே. அவர் எப்படி இருப்பாரு? என்ன செய்துகிட்டு இருக்காரு? உங்களுக்கு எதுக்கு சார் அதெல்லாம்? உங்களை விட சகப்பா இருப்பாரு, அழகா இருப்பாரு, பெரிய பதவியில இருக்காரு, நல்ல பண்புள்ளவர் சார். நெக்ஸ்ட் மந்த் எங்க மேரேஜ். வெரி லக்கி மேன். உங்க கல்யாணம் கூட நிச்சயம் ஆயிடுச்சாமே. எனக்கு எதுக்குங்க இனிமே கல்யாணம்? என்கிட்ட மறைக்க பாக்குறீங்களே. சுந்தரிய என்கிட்ட சொன்னா. சுந்தரி சொன்னாளா? சுந்தரி என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு சார், ரொம்ப நல்ல பொண்ணு. நான் கூட கேட்டேன், ஏண்டி இவரை விட நல்லவரா அழகானவரா கிடைக்கலையான்னு. அவர் எவ்வளவு மட்டமானவரா இருந்தாலும் சரி, நான் அவரை தான் கல்யாணம் செய்துப்பேன்னு பிடிவாதமா சொல்லிட்டா. சரி, அவ்வளவுதான் ஓந்தல எழுத்துன்னு நான் வந்துட்டேன். யூ ஆர் எ வெரி லக்கி மேன் மிஸ்டர் சுந்தர். பரீட்சை முடிஞ்சதும் காசிக்கு போகலாம்னு இருக்கேன். ஹனிமூனா? டைம் ஆயிடுச்சு, அவர் வருவார். நீங்க போறீங்களா? லைஃப் ரொம்ப சப்புன்னு போயிடுச்சு. கவலைப்படாதீங்க, மேரேஜ் இன்விடேஷன் அனுப்புறேன். கட்டாயம் சுந்தரியும் கூட்டிகிட்டு வரணும். மாப்பிள, இன்னைக்கு உன்னை கொன்னுட்டு தான் மறுவேன். தூக்கு தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்லை. இதெல்லாம் வேண்டாத வேலை தானே. உன்னை யார் இங்க வர சொன்னது? நீ இங்க இருந்தா அவரை யார் கவனிச்சுக்கிறது? எல்லா வேலையும் நீ செய்யறது, நாங்களாம் உட்கார்ந்துகிட்டு வேடிக்கை பாக்குறதா? நீ வேலை செய்யற லட்சணம் போதும், முதல்ல இந்த இடத்தை விட்டு போ. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம்னு வந்தா போன்னு விரட்டுறியே. சாயந்தரம் 2 பேரும் சினிமாவுக்கு போக போறீங்க, அவ்வளவுதானே? இல்ல, கடத்தெரு பீச் எங்கேயாவது போவீங்க. இல்லை, நீ மட்டும் கரெக்டா சொல்ல பாக்கலாம். உனக்கு ரகசியமா ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு. பின்ன என்னதான் இருக்கும்? சொல்லட்டுமா? சொல்ல. சொல்லிடுவேன். நீ சொல்ல வேண்டாம், நானே சொல்றேன். நீயே சொல்லு. ஐயா, வெக்கமா இருக்கே. வெக்கமா இருக்க? அப்ப என் காதுல சொல்லு. வந்து 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 அப்படியா? அப்போ ராதா, இந்த வேலையெல்லாம் நீ செய்யவே கூடாது. குழந்தைகள் வளர்ப்பது எப்படி, அந்த புத்தகம் போய் படி. போ போ போனா. கமலா, 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 நான் உன்னை ராதான்னு நினைச்சு. கமலா, அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு ஜாஸ்தியா இருக்கு, ஜாக்கிரதையா கவனிச்சுக்க. ராதா, ராதா, வாங்க 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 உட்காருங்க. என்ன லெட்டர் கூட போடல? அடுத்த வாரம் தான் வரலான்னு இருந்தேன் மாப்பிள்ள. நாளைக்கே நாள் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியா? நம்ம ராதாவை கூட்டிட்டு போலான்னு. நீங்க வந்ததும் நல்லா தாங்க போச்சு. ஏன்னா அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அப்படியா? பரவாயில்ல, தேவையில்ல. நானே புறப்பட முடியா இருந்திருக்கோம், நீங்க வராட்டி போனா. அப்பா எப்பப்பா? இப்பதாம்மா வரேன். அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா சௌக்கியமா இருக்கா.
ஆமா, கமலா எங்கம்மா? அத்தை கிட்ட இருக்கா. இது பாருமா, நம்ம புறப்படுற போது கமலாவை கூட்டிட்டு வரணும்னு அம்மா உத்தரவு. அது சரி, அத்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. கமலா இங்க இருந்தா அத்தைக்கு ஒத்தாசையா இருக்கும். ஆமாங்க, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். கமலா இல்லாட்டி இந்த வீட்டுல எதுவுமே நடக்காது. அதுக்கு என்ன, அப்புறம் கூட்டிட்டு போனா போச்சு. என்னப்பா பேசிக்கிட்டே இருக்கீங்க, வாங்க அத்தை பார்க்கலாம். பார்க்கலாம் பார்க்கலாம். கமலா, உன்னை பத்தி எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன் கமலா. நீ இருந்த நிலைமையை நினைச்சு நினைச்சு நான் பட்ட வேதனை மகாலட்சுமி மாதிரி உன்னை பார்த்ததும் பறந்து போச்சு. ஆனா முன்பின் தெரியாத யாரோ ஒரு பெண்ணு நல்லா வாழணுங்கிறதுக்கா உன் வாழ்க்கை வீணா போறத நினைச்சா என்னால தாங்க முடியலம்மா. என்னப்பா சுந்தர், சௌக்கியமா? வாங்க சார், வாங்க உட்காருங்க. ஏன் சுந்தர் நின்னுகிட்டே இருக்க? உட்காரப்பா. பரவாயில்ல சார். என்னப்பா இந்த மரியாதைய காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கும் போது காட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, சும்மா உட்காரு. ஏதோ பழைய மாணவனாச்சே, பெரிய டாக்டரா வேற இருக்கியே, அப்படி என் உடம்பை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போறான்னு வந்தேன். கமலா, கமலா, இதோப்பா, இவர் யார் தெரியுமா? என்னுடைய பழைய காலேஜ் ப்ரொஃபசர் மிஸ்டர் சுந்தரம் பிள்ளை. சீக்கிரமா ஃபர்ஸ்ட் கிளாஸ் காஃபி கொண்டு வாங்க. கமா. ஆமா, உன் கல்யாணத்துக்கு எனக்கு இன்விடேஷன் அனுப்பல? ஐ எம் வெரி சாரி சார். அது ஏதோ அவசரமா சட்டுன்னு ஆரம்பிச்சு பட்டுன்னு முடிஞ்சு போச்சு. என்ன, லவ் மேரேஜா? ஆமா சார். வெரி குட், வெரி குட். சுந்தர், அழகு, குணம், குடும்ப பண்பு நிறைஞ்ச இந்த பெண்ணை மனைவியா அடைஞ்ச நீ நல்ல பாக்கியசாலி அப்பா. கல்யாணத்துக்கு வந்துதான் உங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ண முடியல சார். நீயாவது ஆசீர்வாதம் பண்ணுறேன். நீங்க 2 பேரும் 16 பெற்று பெருவாழ்வு வாழணும்ப்பா. சார், இந்த பொண்ணு என்னோட ஒய்ஃப் இல்ல சார். அம்மா, என்ன மன்னிச்சிடம்மா. சுந்தர் உன் புருஷன்னு நினைச்சு தவறா ஏதேதோ பேசிட்டேன். கமலா, வாராதா? நான் ஊருக்கு போயிட்டு வரேன் கமலா. மகராசியா போயிட்டு வாமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணு. வரும்போது கை நிறைய புள்ளைய தூக்கிட்டு வா. ராதா, ரயிலுக்கு நேரம் அது புறப்படுமா? ஐயா, ராதாவை ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. அடிக்கடி லெட்டர் போடுங்க. ஆகட்டுமா. ராதா, வா போலாம். போயிட்டு வரேன் கமலா. போயிட்டு வாமா. சுந்தர், என்ன டல்லா இருக்கிற? ஒண்ணும் இல்லப்பா. அத்தைக்கு உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. கமலாவை அம்மா கூப்பிட்டாங்க. நீ போய் சொல்ல. ஏன் இவ்வளவு நேரம் உட்காந்து நீ சொல்லி இருக்க கூடாதா? சரி அப்பா, சரி. ரூம்ல கமலாவை காணுமே. குட்டி படுக்க கூட இல்ல. அழாத கமலா, உனக்கோ யாருமே இல்லைங்கிற இந்த பொல்லாத உலகத்துல உன்ன மாதிரி அழகான பொண்ணு ஆதரவு இல்லாம வாழ்றது பெரிய ஆபத்து. இத பாரு, நாளைக்கே கோயம்புத்தூருக்கு என் புருஷன் வீட்டுக்கு போறேன். உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் நான் செய்யறேன். பேசாம என்னோட வந்துருமா. ஏதாவது கௌரவமான வேலை பார்த்து நிம்மதியா இருக்கலாம். என்னம்மா யோசிக்கிற? சரின்னு சொல்லுமா. சரிம்மா. கமலா எங்க? கமலா, 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 கமலா. யாரு? ராதாவா?
அத்தே வடகண்ணு வட ராஜா அதான் வந்துட்டியாடா வந்துட்டியா நோப்ப சாமி இந்த ஏன்டா எனக்கு புதுசா தெரியுதா நான் தானே அவன் பாட்டி கண்ணு சாமி அத்தே கமலா அங்க அத்தே ஏன் பேசாம இருக்கீங்க? நான் எப்படிம்மா சொல்லுவேன்? ஏன் என்ன நடந்தது சொல்லுங்க அத்தை. என்ன காரணமோ தெரியலம்மா, யாருக்கிட்டையும் சொல்லாம கமலா வீட்டை விட்டே போயிட்டா. வீட்டை விட்டே போயிட்டாளா? என்னால இதை நம்பவே முடியல அத்தை. என்னை விட்டு பிரிந்து ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாள். நீ குழந்தையும் கையுமா வரணும், என் கையால உனக்கு ஆழத்தை எடுக்கணும்னு ஆசையோடு காத்திருந்தாள். அழாதே ராதா, எப்படி அழாம இருக்க முடியும்? கூட பிறந்த சகோதரி கூட என் மேல அவ்வளவு அன்பும் பாசமும் வச்சிருக்க மாட்டான். அவளுடைய சோக கதையை கேட்டா நீங்க கூட கண்ணீர் சிந்துவீங்க. சின்னஞ்சிறு வயதிலேயே அவளுக்கு திருமணமாகிவிட்டது. கணவன் வீட்டுக்கு போகும்போது பயங்கரமான புயல் உருவத்திலே விரி வந்து அவளை தாக்கியது. வெள்ளத்திலே படகு கவிழ்ந்தது. குழந்தை பருவத்திலேயே குங்குமம் அழிந்து மாங்கல்யம் இழந்து விதவை கோலத்திலே யாரும் இல்லாத அனாதையாக வந்து என்னை சந்தித்தார். உயிருக்கு உயிராக பழகினார். எனக்காகவே வாழ்ந்தார். இனி அவளை எப்போது பார்க்க போகிறேன் அத்தை? எப்படி என் துக்கத்தை மறக்க போகிறேன்? உடம்புக்கு ஒண்ணு இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ ஒரு குழந்தைக்கு தாயாக போற. நான் வரேம்மா, உடம்ப ஜாகிரதையா பாத்துக்கம்மா. கமலா, கவலைப்படாத கமலா. இல்லாததெல்லாம் நினைச்சு நீ எதுக்கு மனசை கஷ்டப்படுத்திக்கிற? இந்த குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு நினைச்சா எனக்கு பயமா இருக்கம்மா. வேண்டாதவங்களை எல்லாம் கடவுள் எதுக்காகத்தான் படைக்கிறாரோ தெரியல. அதெல்லாம் இருக்கட்டும் கமலா, உன்னை நாளைக்கே வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அவர் ஆபீஸ் போற நேரமாச்சு, மறுபடியும் உன்னை வந்து பாக்குறேன். சும்மா எதையாவது நினைச்சு கண்ணீர் விட்டுட்டே இருக்காதம்மா. நான் வரட்டுமா? போயிட்டு வாடா ராஜா. கோபி, கோபி சாப்பிடவாமா? எனக்கு ஒண்ணும் சாப்பாடு வேணாம், விளையாடினது போரும். சாப்பிடவா? முடியாது. என்ன பிடிவாதம்? போலையே பிள்ளையும். என்ன நம்ம பேர் அடிபடுது? என்ன கலாட்டா? இத பாருங்களேன், சாப்பிடுறானா சாப்பிடவே மாட்டேங்கிறான். சாப்பிட மாட்டேன்னு சொன்னியா? பாரு, நீ சமத்தா போய் சாப்பிட்டா சாயங்காலம் உன்னை சர்க்கஸ் கூட்டிட்டு போக சொல்லுவேன். நிஜமா நிஜமா. அம்மா கூட வருவாங்களா? அம்மா வருவாங்க, அத்தை வருவாங்க. ஒழுங்கா சாப்பிட போ பார்க்கலாம். எங்க எங்க நல்லா போயில. அதான் என்ன கோயம்புத்தூருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. அடுத்த வாரம் டியூட்டி ஜாயின் பண்ணோம். இன்னைக்கு தான் ஆர்டர் வந்துச்சு. இன்னும் 2 நாள்ல நம்ம புறப்பட வேண்டியிருக்கும். மச்சான் மச்சான், என்னையும் சேர்த்துக்க, என்னையும் சேர்த்துக்க. நீ இருக்கப்பா. கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் போறீங்க? நீ
ஆமா அண்ணி, நாங்களும் வர்றோம் அண்ணி. நீங்க எல்லாம் வந்துட்டா வீட்டை யாரு கவனிச்சுக்குவாங்க? ஆமாப்பா, நீங்க 2 பேரும் இங்க இருந்து இந்த வீட்டை கவனிச்சுக்கணும். அட்டி ரகலாம் இனிமே ஓப்பாடுதான். ஏங்க அப்படி சொல்றீங்க? உங்களுக்கு அடங்கி போறதுதானே என் கடமை. இது என்ன இல இருந்து உனக்கே சிரிப்பு வருது இல்ல? கீதா, பள்ளிக்கூடம் போகல? ஏண்டா? இன்னைக்குதாம்மா கடைசி நாள். இன்னைக்கும் சம்பளம் கட்டலைன்னா என் பேர் அடிச்சுடுவாங்கம்மா. இன்னைக்கும் உங்ககிட்ட பணம் இல்லையாம்மா? கவலைப்படாதம்மா, பேர் அடிச்சு அடிச்சுட்டு போறாங்க. நானும் உன் கூட வேலை செய்யறேன். அப்படி எல்லாம் சொல்லாதே கீதா. நானும் உன் கூட ஸ்கூலுக்கு வரேன். உன் பேர் அடிக்காம நான் பாத்துக்கிறேன். எங்க புஸ்தகத்தை எடுத்துட்டு வா. வாமா. ஐயா உட்காருங்க. பரவாயில்லைங்க. சம்பளம் கட்ட இன்னைக்குதான் கடைசி நாளுன்னு கீதா சொல்லிருக்கா. ஆமா, என் கையில அவ்வளவு பணம் கிடையாது. 2 நாள் பொறுத்துக்கிட்டீங்கன்னா எப்படியாவது கொண்டு வந்து கட்டிடுறேன். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அவ பேரை அடிக்காம பாத்துக்குங்க. கவலைப்படாதீங்கம்மா. உங்க மக கீதா படிப்புல ரொம்ப துடியான குழந்தை. எல்லா பாடத்திலையும் அவதான் முதல் மார்க் வாங்குறா. அவ படிப்பை பாதிக்கும்படியா நான் எதுவுமே செய்ய மாட்டேன். அவ சம்பளத்தை நானே கட்டிவிடுறேன். உங்களுக்கு எப்ப சௌரியமோ அப்ப திருப்பி கொண்டு வந்து கொடுங்க. ரொம்ப நன்றி ஐயா. இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். போமா, கிளாஸுக்கு போ. குட் மார்னிங் சார். உட்காருங்க. தேங்க்ஸ். இவனை ஸ்கூல்ல அட்மிட் பண்ணணும். ஓஹோ. பட்டணத்துல கான்வென்ட்ல படிச்சுக்கிட்டு இருந்தான். அவரை திடீர்னு கோயம்புத்தூருக்கு மாத்திட்டாங்க. அப்படியா? மெட்ராஸ்ல எந்த கிளாஸ் படிச்சிட்டு இருந்த தம்பி? என் பேர் ஒன்னும் தம்பி இல்ல, கோபி. கெட்டிக்கார பையலா இருக்கானே. இந்த அப்ளிகேஷன் பாரத்தை பூர்த்தி பண்ணி ஆபீஸ்ல கொடுத்துருங்க. ரொம்ப தேங்க்ஸ். நாங்க வரோம். போயிட்டு வரேன் சார். புறா பென்சில முடியாது, கொடுக்க முடியாது. புறா சட்டையா? ஏன் கோபி அழுத? பென்சில புடிங்கிட்டு கொடுக்க மாட்டேன்றான். ஏய், குர்ரா பென்சில கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது சார். சார், பென்சில், பெரிய பென்சில். சார்னு கூப்பிடுதோம் பயந்துட்டு ஓடுறான். கீதா, எங்க வீட்டுக்கு வரையா நிறைய விளையாட்டு சாமான்லாம் இருக்கு. எங்க அம்மாட்ட சொல்லாம நான் எங்கேயும் வர மாட்டேன். நாளைக்கு வா. ஓ கீதா, கார் வந்துருச்சு, நான் வரட்டுமா? அம்மா, ஏண்டா கண்ணு? நான் பூரா தேன் மிஷின்ல வேலை செய்துக்கிட்டே இருக்கே, உனக்கு கை வலிக்கல? வலிக்குண்டா. ஆனா உன்னை தொட்ட உடனே வலியெல்லாம் பறந்து போயிடும். பொய் சொல்ற. எனக்கு அப்பா இருந்தா நீ வேலையே செய்ய வேண்டாம். அம்மா, சொல்லுடா ராஜா. அப்பா எப்பமா வருவாரு? சீக்கிரமே வந்துடுவார். அப்பா வந்தது ஒரு கார் வாங்க சொல்லுமா. நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்குது. உடம்பு சரியில்லையாம்மா? நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரட்டுமா? என் சிநேகிதன் கோபின்னு சொன்னேனே, அவ அப்பா பெரிய டாக்டரா. நான் கூப்பிட்டா உடனே வந்துடுவாருமா. எனக்கு உடம்புக்கு ஒண்ணு இல்ல ராஜா. நீ சாமியை கும்பிட்டு தூங்கு.